19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சுமார் 1803 ஆம் ஆண்டு திருநெல்வேலியின் ஆட்சியராக இருந்தவர் S.R. லூசிங்டன் என்ற ஆங்கிலேய அதிகாரி. அவர் இந்து மத நம்பிக்கைகள் மீது மிகுந்த நம்பிக்கையற்றவராக இருந்தார். ஒருமுறை அவர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தபோது வசந்த மண்டபத்தில் வீற்றிருந்த முருகப்பெருமானுக்கு கோயில் அர்ச்சகர் ஒருவர் சடங்குகளின்படி வெள்ளி விசிறியால் விசிறிக் கொண்டிருப்பதைக் கண்டார். இதை பார்த்த லூசிங்டன் அந்த அர்ச்சகரை கேலி செய்யும் நோக்கில், ஓடி வந்தால்தான் மனிதனுக்கு வியர்க்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதையே நான் பார்த்தும் இருக்கிறேன். உங்கள் உலோகச் சிலைக்கும் வியர்க்குமா என்று இகழ்ச்சியாகக் கேட்டார். இதைக் கேட்டு மனம் வருந்திய அர்ச்சகர்கள் முருகனிடம் வேண்டுதலுடன் உடனடியாகச் சிலையின் மீது இருந்த அலங்கார ஆடைகளை அகற்றிவிட்டு மெல்லிய பருத்தித் துணியை மட்டும் உடுத்தினர். பின்னர் விசிறி வீசுவதையும் நிறுத்தினர். அடுத்த சில நிமிடங்களில் அங்கிருந்தோர்